இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் என்னோட உயிராச்சு. தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையில சொல்லனா நீங்க இல்லனா எதுவுமே இல்ல. என்னோட கழக தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வாக்கு சாவடி முகவர்களுக்கும் மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M.A. பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் MP அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி. ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M. வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா. முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Selfie time with the Honorable Chief Minister of Tamil Nadu.
உங்க கூட செல்ஃபி, நம்ம கூட செல்ஃபி. ஓரமாங்க சொல்லிட்டு போங்க. நான் தான் எடுக்கிறேன் வீடியோ. வச்சிடும் அப்படியே கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் நடுவாங்க. King Maker Rahul Gandhi!
வணக்கம். கடந்த 1967க்கு பின்பு, அதாவது காமராஜர் ஆட்சியை அகற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்பு இன்று அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கங்களை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இன்று வீழ்த்தியிருக்கின்றார். அதற்கு கிங் மேக்கராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாறிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் துணை நின்று இந்த ஆட்சியை மக்கள் ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதவியேற்கும் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்று பதவியேற்கும் அவர் மக்களுக்கு நல்லாட்சி புரிவார் என்ற நம்பிக்கை மக்கள் அனைவருக்கும் உள்ளது. அதன் காரணமாக முதலில் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி, இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்பார்த்த அளவுக்கு சிஎம் எனும் நான் அந்த ஒரு ஒற்றை சொல்லுக்காக தமிழ்நாடே காத்திருந்தது. அவரோட 30 வருடங்களாக பயணித்த எங்கள் ரசிகர்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம், இன்று நிறைவேறியது. அந்த நிறைவேற்றியதுக்கு அவருக்கு தளபதி சிஎம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு அதோட உறுதுணையாக இருந்த பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ரசிகர்கள், தோழர்கள், ஸ்ரீரங்க தொகுதி மக்கள் மற்றும் அனைத்து தமிழ்நாடு மக்களுக்கும், கூட்டணி கட்சிகள் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி நல்லாட்சி தருவார். இந்த 2 கட்சிகளுக்கு எதிர்ப்பாக எவ்வளவோ இன்னல்கள் கொடுத்தும் இன்று இந்த முதலமைச்சர் நான் அந்த சீட்டில் அமர வைத்திருக்க அவர் பட்ட பாடு மக்களுக்கும் தெரியும். அதை செம்மையாக